ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால உஹதுடைய யுத்தம் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்தில் பட்ட கஷ்டம், முழு முகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு முகமும் இரத்தத்தால் தோய்ந்து போனது. 2 ஆணிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியில் ஏறியது, பற்கள் உடைந்தது. சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா கேட்கிறார் ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், இந்த உஹதுல பட்ட கஷ்டத்தை விட நீங்க இந்த தீனுக்காக வேற எதுவும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஆயிஷா, அந்த உஹதுல நான் பட்ட கஷ்டம் அதை விட நான் ஒரு கஷ்டம் பட்டிருக்கிறேன் ஆயிஷா. அது எப்பண்டா, நான் தாயிஃபுக்கு போன சமயம், இந்த நுபுத்துவத்துடைய பணிக்காக அல்லாஹ் என்னை தாயிஃபுக்கு அனுப்பிய சமயம், அந்த நேரத்தில் நான் பட்ட கஷ்டம் என்ற வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் படவில்லை ஆயிஷா. சகோதரர்களே, என்ன கஷ்டப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வீதியில் தாயிஃபுடைய பஜாரில் இருந்து கர்னுல் மனாசில் என்று உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், அவங்க இஹ்ராம் அணிஞ்சு நியத்து வச்சு வந்திருப்பாங்க. தாயிஃபுக்கு பிரயாணம் போனவங்க அந்த இடம் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுவர்களை ஏவி பெரியவர்களும் சிறுவர்களும் கல்லால் எறிந்து இழுத்து கொண்டு வரப்படுகிறார்கள். 10 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் சிரமப்படுகிறார்கள். சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய உஹதுடைய யுத்தத்தில் 700 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தும் முகம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம்தான் இரத்தத்தால் தோய்ந்தது. ஆனால் தாயிஃபுடைய பயணம் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரே ஒரு சஹாபி, அதுவும் வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேற யாரும் உதவிக்கு இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் அந்த தாயிஃபில் பட்ட கஷ்டம் சகோதரர்களே, முழு உடம்பும் இரத்தத்தால் நனைக்கப்பட்டது. தண்ணீர் அல்ல, இரத்தத்தால் முழு உடம்பும். ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பாதமும் காலணியும் ஒன்றோடொன்று இரத்தத்தால் ஒட்டி போய் கொண்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு சிரமம் பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இவ்வளவு சிரமமும் கஷ்டம் எதற்காக? அல்லாஹ்வுடைய இந்த நுபுத்துவத்துடைய இந்த ரிசாலத்தை, இந்த தூதுத்துவத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காகப்பட்ட கஷ்டம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் வருகிறது. அதுதான் இஸ்ரா மிஅராஜ்.